ஜாய் கிறிசல்டாவுக்கு பிறந்த குழந்தைக்கு டிஎன்ஏ சோதனை செய்ய வேண்டும் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் வலியுறுத்தியிருக்கிறார். சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை கோரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்ந்த வழக்கில் இதுபோன்ற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன, கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், அந்த வழக்கில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது? அந்த வழக்கு விசாரணை அடுத்து எப்பொழுது வர இருக்கிறது? வணக்கம். அதாவது தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜாய் கிறிசல்டா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு திருமணம் செய்து உடன் வாழ்வதாக கூறி ரங்கராஜ் ஏமாற்றி விட்டதாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் செல்வாக்கான மாதம்பட்டிக்கு எதிராக புகார் அளித்தும் அந்த புகார் மீது ஆயிரம் விளக்கு அனைத்து மகளிர் போலீசார் எந்த விசாரணையும் நடத்தாமல் அவரை அனுப்பி வைத்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். நிறைமாத கர்ப்பிணியான ஜாய் கிறிசல்டாவை கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வரைக்கும் காவல் நிலையத்தில் உட்கார்ந்து வைத்திருந்தார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். நடவடிக்கை எடுக்கும் மகளிர் உத்தரவிடும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஜாய் கிறிசல்டா தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதே சமயம் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீநாத் ஸ்ரீதேவன் ஆகியோர் ஜாய் கிறிசல்டா பிறந்த குழந்தைக்கு டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும், டிஎன்ஏ பரிசோதனையில் தந்தை என்று தெரிய வந்தால் குழந்தையை கவனிக்கும் பொறுப்பை வாழ்நாள் முழுவதும் ஏற்க தயாராக இருப்பதாகவும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. நற்பெயரை பாதிக்கக்கூடிய வகையில சமூக வலைதளங்களில் மோசமான வீடியோக்களை பரப்பி யூடியூப் சேனல்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள். அத்தகைய யூடியூப் சேனல்கள் தங்களை பற்றி அவதூறான வீடியோக்களை வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி உலைவாயை அடைக்கலாம், ஊர்வாயை அடைக்க முடியாது என்று கூறி இந்த வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை வரும் 14ஆம் தேதி தாக்கல் செய்ய இருதரப்புக்கு இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஜாய் கிறிசல்டாவினுடைய குழந்தைக்கு டிஎன்ஏ சோதனை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பும் எழுத்துப்பூர்வமான வாதங்களை வருகின்ற நவம்பர் 14ஆம் தேதி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனது நற்பெயரை பாதிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை ஜாய் கிறிசல்டா வெளியிட்டிருக்கிறார் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் குறிப்பிட்டிருக்கிறார். தற்பொழுது சமூக வலைதளங்களில் மோசமான வகையில் வீடியோக்கள் பகிரப்பட்டு வருகிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ். ஜாய் கிறிசல்டாவுடைய குழந்தைக்கு டிஎன்ஏ சோதனை செய்ய வேண்டும் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. டிஎன்ஏ சோதனையில் என்னுடைய குழந்தை என நிரூபித்தால் குழந்தையை கவனிக்கக்கூடிய பொறுப்பை வாழ்நாள் முழுவதும் ஏற்க தயார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ். ஜாய் கிறிசல்டாவுக்கு பிறந்த குழந்தைக்கு டிஎன்ஏ சோதனை செய்ய வேண்டும் என்றும், அப்படி அந்த டிஎன்ஏ சோதனையில் அந்த குழந்தை தன்னுடைய குழந்தைதான் அப்படின்னு தெரிய வந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்கவும் தன்னுடைய ஆதரவிற்கும் தான் அந்த குழந்தைய வாழ்நாள் முழுக்கவும் பார்த்துக்குவேன் அப்படின்னு திரு மாதம்பட்டி ரங்கராஜ் குறிப்பிட்டிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.